நிறுத்திக்குவோம் நிறுத்திக்குவோம். இஸ்ரேல் ஏதோ கோவப்பட்டு இந்த பகுதியில ஈரானோட கேஸ் சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டாங்க. தப்புத்தேன். அது வந்து சின்ன பகுதி தான் ஹிட் ஆயிருக்கு. ஓகேவா? எங்களுக்கு அமெரிக்காவான எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதுக்கும் இஸ்ரேல் அடிச்சதுக்கும் சம்பந்தம் இல்ல. கத்தர் இதுல இன்வால்வே ஆகல. எந்த வழியிலும் இன்வால்வ் ஆகல. அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனா ஈரான் என்ன பண்ணிட்டீங்க? நியாயமே படுத்த முடியாத ஒரு தாக்குதல் கத்தரோட எல்என்ஜி கேஸ் ஃபெசிலிட்டில அடிச்சிட்டீங்க. இதனால நியாயமா கோவப்பட வேண்டியது நம்ம தான். ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபெசிலிட்டில ஈரான் அடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு அட்டாக்கும் வேண்டாம். இஸ்ரேல் இதுக்கப்புறம் எந்த ஒரு அட்டாக்கும் கேஸ் ஃபீல்ட்ல அடிக்க மாட்டாங்க. ஓகேயா? சவுத் பார்ஸ் ஈரானான நீங்க கத்தரோட கேஸ் ஃபீல்ட்ல கை வைக்கிற வரைக்கும் அடிக்க மாட்டாங்க. ஆனா கைய வச்சீங்கன்னா அமெரிக்காவான நாங்க இஸ்ரேல் இருக்கிறாங்களா இல்லையான்லாம் பார்க்க மாட்டோம். பயங்கரமா அடிப்போம். பார்ஸ் கேஸ் ஃபீல்ட்ல அவங்க அடிக்கக்கூடிய பவர் இருக்கு தெரியுமா? ஈரான் பார்க்காத அளவுக்கு நாங்க அடிப்போம். அடிச்சிருவோம். அதனால யாருமே இந்த அளவுக்கு வயலன்ஸ காட்ட வேணாம். ஆத்தரைஸ் எல்லாம் பண்ணல. இந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்ஷன் வேண்டாம். இது வந்து ரொம்ப நாளைக்கு பிரச்சனையாயிரும். கத்தரோட எல்என்ஜி இன்னொரு தடவை அட்டாக் பண்ண கூடாது. புரியுதா? அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. ஈரான் மேல இஸ்ரேல் போய் அடிக்கலாம், ஆனா ஈரான் வந்து அடிக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகள். ஏன்னா அந்த இடத்துல அடிக்கிறாங்கன்னா அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஈரான் எங்க அடிக்க முடியுமோ அங்கதானே அடிக்க முடியும். ஈரான்னாலதான் அமெரிக்காவை அடிக்க முடியாதே. அமெரிக்கா குண்டுகள் தானே போடுறாங்க. அதை எப்படி நீங்க தனித்தனியா பிரிச்சு பாக்குறீங்க? இஸ்ரேல் அடிக்கிற அட்டாக் தனியா, அமெரிக்கா அடிக்கிற அட்டாக் தனின்னு 2 பேரும் பிளைட் எடுத்துட்டு வருவீங்களாமா ஒன்னா? அவங்க ஒரு இடத்துல குண்டு போடுவாங்க, இவங்க ஒரு இடத்துல குண்டு போட்டு போவாங்களாமா. ஆனா நீங்க தனித்தனியா அட்டாக் பண்ணி பார்த்து பிரிச்சு மேயணுமா? இது எப்படி இருக்கு? அடினா அடிதான். அங்க நீ எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க வச்சீங்கனாலும் அங்க அடி உலகத்தான் செய்யும். அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல தெள்ள தெளிவா அடிக்கிறாங்க. சரி, எதுக்காக இந்த அளவுக்கு இஸ்ரேல் கோவப்பட்டு அடிச்சாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? அது பென்குனியான் ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்லவிவ் பகுதியில ஹெவியான தாக்குதல் நடந்திருக்கு. இது வந்து ஏஐ ஜென்ரேட்டடா என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா ஹெவியா அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோக்கள் வந்திருக்கு. பார்க்கும்போது பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதுக்காக கோவப்பட்டாங்களா? இது போல பல இடங்கள்ல. ஏன்னா ஃபுல்லாவே அவங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இப்ப வேலையே செய்யறது இல்லை. அது கொத்துக்குண்டுகள் வர்றதுனால ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. இந்த காரணத்தினால ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. டேமேஜ் இழப்புகள் அதிகமா இருக்கிறதுனால மேபி கோவப்பட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இது போல கத்தர் மேல அட்டாக் பண்ணிட்டாங்க. கத்தரோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. போல பெலிஸ்டிக் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ராஸ்லாஃப் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில வந்து பண்ண அடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இதுல கொத்துக்குண்டுகள் ஏவி விட்டாங்க. இந்த சைடும் முதல்ல எல்லாம் இஸ்ரேலுக்கு தான் வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் இங்கே அடிக்கிறாங்க. அது துபாயில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்டார் என்னதான் பண்றதுன்னே தெரியலையே. ஒண்ணுக்குன்னு நினைச்சு ஏவி விட்டீங்கன்னா அங்க 80-90 வருது. நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிறதால அந்த இன்டர்செப்டரே போய் போய் வந்து பண்ண வேடிக்கை பார்த்துட்டு கீழே சுத்திட்டு இருக்குது. இன்டர்செப்டாருக்கு குழப்பம் வந்துருச்சு. எதை போய் நம்ம அடிக்கிறது அப்படிங்கிறது போல ஹெவியான சேதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் அலி லர்ஜானி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலே நிலகுலைஞ்சிருச்சு. இந்த கல்ஃப் நாடுகளும் நிலகுலைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் பயங்கரமான அட்டாக் பண்ணி இருந்துக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த கத்தரோட கேஸ் அடிச்சதுனால அமெரிக்கா காட்டம் கண்டுருச்சு. ஏன்னா இது ஈரானோட நிக்காது. ஈரான்ல கை வச்சீங்கன்னா கத்தர்ல அடிக்கிறதுனால உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அது பாதிப்பு. நம்ம சாப்பிட்ற தட்டத்துல தட்டை இனிமே சாப்பிட முடியுமா? விறகடுப்பு தான். நான் பார்த்தேன் இந்த இதுல எல்லாம் கேரளா பக்கத்துல செய்யறாங்களாமா. அதை பார்த்துருக்கேன். நம்ம வீடு கட்டும் போது சின்னதாவே இருக்கு. ஃபேன் மாதிரி வச்சுக்கிறாங்க. உள்ள நீங்க வச்சுட்டீங்கன்னா மேல பழைய காலத்து அந்த ஊதி குழல் வச்சு ஊதி அடுப்பு வைப்போம் இல்லையா? ஸோ அது போலலாம் வந்திருக்குது. எப்படி இதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு இந்த விறகடுப்பு வச்சுக்கலாமா? அதுக்கு தனியா டிசைன் செய்யறாங்க. அப்படியே நம்ம பதிச்சுக்கலாம். அதுல ஒரு ஃபேன் மாதிரி இருக்கு. சுவிட்ச் போட்டோம்னா ஃபேன் ஓடுறதுனால வேகமா எரியும் அப்படிங்கிறது போடலாம். நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ ஆல்டர்னேட் பாத்துக்க வேண்டியதா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள். ஏன்னா அமெரிக்கா இதுக்கப்புறமா இங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். எல்லா தட்டுலயும் மண்ணள்ளி போட்டாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல வந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. 2 தடவை அடிச்சுட்டாங்க ஈரான் அந்த பகுதியில் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு. சரி, ஓகே. இப்போ அமெரிக்கா ஜெயிக்கணும்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இது போல கல்ஃப் நாடுகளை ப்ரொடெக்ட் பண்ணும்.
சரிங்களா? இப்ப அது புரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள், ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம். சேட்டலைட் இமேஜ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஈரானோட ஸ்பீட் போட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து திரும்பி போயிட்டு இருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா நகரலாம் அப்படிங்களும் யோசிச்சிருக்கு, பூந்து சுத்தி வளைச்சு சுத்தி வந்து அடிச்சுட்டாங்க. ஈரானோட அசிமெட்ரிக் வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நேவியோட மேட்ச் பண்ணவே முடியாது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு நார்மலா இருக்கக்கூடிய கேள்வி, இப்ப அமெரிக்காவோட கடற்படை உள்ள இறங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பவர் இல்லையா? அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? இருக்கலாம். நேவல் ஷிப்போட வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ஒரு ஷிப்புக்கு ஷிப் அப்படிங்கிறது போல அந்த பவரை காம்பீட் பண்ண முடியாது. அதனால ஈரான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேமை மாத்திருக்காங்க. அவங்களோட ஸ்பீடு, அப்புறம் நம்பர்ஸ், இது ஜியாகிரபியோட யூனிக்கை யூஸ் பண்ணி அவங்க போடக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது ஒரு ப்ரியாரிட்டி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட ஜியாகிரபி, அதாவது அங்க இருக்கக்கூடிய புவியியல், அது போல அங்க ரூட் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள வராங்கன்னா அவங்க டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதோட அங்க வர்றாங்கன்னா அது வேலை செய்யாம போயிடுச்சு. அதுக்கான காரணம் அந்த இடம் அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குது. ஏன்னா இப்ப ஈரான் கையாளுறது ஸ்வாம், இது வந்து பிரச்சனை. அமெரிக்கா உள்ள வராங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல முதல் பிரச்சனை ஸ்வாம் ப்ராப்ளம். ஸ்வாம்னா அதிக நம்பர், பல நபர்கள் அட் அ டைம்ல ஸ்பீட் போட் தூக்கிட்டு வந்தாரு ஈரானோட ஸ்பீட் போட். ஸோ ஸ்பீடு, நம்பர்ஸ், அப்புறம் சேச்சுரேஷன். அது பிரைமரியான ட்ரிக் என்ன, டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்வாம் அட்டாக். நிறைய ட்ரோன்ஸ், டசன்ஸ் ஆஃப் ஸ்மால் போட்ஸ், ஸ்மால் ட்ரோன்ஸ், நேவல் சர்ஃபேஸ் வெசல், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகமா டிராவல் பண்ணும், வேகமா வரும். ஆனால் லார்ஜ் வெசல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகமா போக முடியும்னா முடியாது. ஸோ அதனால மல்டிபிள் டைரக்ஷன், முன்னாடி, சைடுல, பேக்ல, லெஃப்ட் சைடுலன்னு பல வகையில சுத்தி நின்று அடிக்கும் போது சைமல்டேனியஸா அமெரிக்காவோட போர்க்கப்பலும் ஒன்றும் வேகமாலாம் போகுது. போர்க்கப்பலும் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் இந்த இடத்துல ஏற்படுது அமெரிக்காவோட வார்ஷிப்புக்கு. இதனால அந்த கப்பல்களை அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். இதுதான் இதுல ஒரு விஷயம். அமெரிக்கானால அடிக்க முடியும், இல்லன்னு சொல்லல. ஆனா டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை விட தாண்டி இருக்கு. இப்ப அமெரிக்காவோட நேவியோட ஏஜிஸ் காம்பேக்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சோனிக்கு, சப்சோனிக், இது போல மிசைலு, கப்பல்கள், விமானங்கள், இது போல ட்ராக் பண்றதுக்கு ஏத்தபடி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர், அவங்க ஹை கிளாஸ் டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு இருக்கிறதுனால அவங்க அது போல விமானங்கள் எது வந்தாலும் அப்படிங்கிறத செஞ்சிருவாங்க. ஆனா இப்ப இது போல சின்ன சின்ன நம்பர்ல, ஏன்னா ஒரு கப்பல் அடிச்சாங்கன்னா ஒருத்தங்க 2 பேர் தான், அந்த கப்பல் அடிச்சாலும் அவங்க தப்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன கப்பல் தான். இதுதான் இங்க இருக்கக்கூடிய மாற்றம். இப்ப அவங்க வந்து ஷியர் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்லோ மூவிங், அமெரிக்கானால அடிக்க முடியாதுங்கிறது ஸ்லோவா மூவ் பண்ணக்கூடிய கப்பல், அது போல விஷயத்த அடிக்க முடியும். ஆனா இதை அன்பிரடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்வைங் திருப்பிடுவாங்க. ஸ்பீட் போட் நம்மளுக்கு தெரியாதா? இப்ப ஊட்டி எல்லாம் போனீங்கன்னா போட்ல போறாங்க, அவங்கள இப்ப கோவாலாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்றாங்க, வச்சுட்டு அந்த ஸ்கூட்டி போட் மாதிரி ஸ்வைங் திருப்பி போறாங்க, உள்ள கவுத்தி வேற விட்டுறாங்க, உள்ள கூட்டிட்டு போய், அது வேற ஒரு பெருந்தும் இல்ல. இது போல செய்யறதுனால இந்த அளவுக்கு வேகமா அங்க இருக்கிற கப்பல்கள் வேலை செய்யுமானா செய்யாது. இவங்க வந்து வேகமா இருக்கும் ஸ்பீடா போறதுனால. இதனால ஈரானோட கோல் என்னவா இருக்குன்னா அந்த ஷிப்போட டிஃபென்ஸ் சிஸ்டம் சாச்சுரேட் பண்ணிடுறது. எங்க இருந்துடா வரீங்க, இதை எவ்வளவு வேகத்துலடா வரீங்க, எத்தனை பேர்டா வரீங்க அப்படிங்கிறது போல கன்ஃபியூஸ் ஆயிரும் அந்த ரேடாரு எல்லாமே. இதனால இன்டர்செப்ட் பண்றது அப்படிங்கிறதே ரொம்ப சிக்கல். ஏன்னா அந்த ஷிப்ல இருந்து மிசைல்ஸையும் ஏவ முடியும், அந்த ஸ்பீடு போட்ல இருந்து மிசைல்ஸையும் ஏவிடுவாங்க. தொலை தூரத்துல நின்று, ரொம்ப க்ளோஸா வந்து என்கேஜ் பண்ணணும் நீட் இல்ல, தொலை தூரத்துல ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்று அந்த மிசைலை ஏவி விட்டுருவாங்க. இதனாலதான் 1100 கிலோமீட்டருக்கு பின்னாடி போய் நிக்கிறாங்க, அந்த ஸ்பீட் போட்லாம் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஆனா ஈரானுக்கு அது ரொம்ப அந்த ஸ்ட்ரைட் பக்கத்துல, அவங்களோட நாடு, அவங்க ஈஸியா வந்து பார்த்தா ரீஃபியூல் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ரெடி ஆயிடலாம். இன்கேஸ்னால அங்க இருக்கக்கூடிய தீவுகளுக்கு அவங்க போயிருவாங்க. இதுக்கான ட்ரைனிங்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க வீரர்கள். போட்டு தான் இழந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி இழப்புகளை அமெரிக்கானால தாங்கிக்க முடியுமா, அது இன்னொரு கேள்வி. மில்லினியம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னஸ் இருக்கு
அப்படிங்கிறதுல 2002ல அமெரிக்கா ஒரு வார் கேமை சிமுலேட் பண்ணாங்க. மில்லினியம் சேலஞ்ச் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வேற நம்ம வீடியோ வைக்க முடியல. இப்பெல்லாம் நிறைய காப்பி ரைட்ஸ் சேர்க்கும். சேனலே வந்து பார்த்தீங்கன்னா பூரா போச்சு. நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுருச்சு யூடியூபே. பழைய வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடே ஓடுறது இல்லை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாயிடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எத்தனை நாளைக்கு இந்த சேனலை விட்டு வச்சிருப்பாங்கன்னு தெரியல. மெயினான விஷயம் என்னன்னா, அந்த எக்ஸசைஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸசைஸ்ல சிமுலேட் பண்ணும்போது எதிரி இது போல ஸ்வாமா வராங்க, நிறைய பேர் வராங்க அப்படின்னா எப்படி நம்ம இதை டேக்கிள் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதுல 2002லயே சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதாவது எலக்ட்ரானிக் டிடெக்ஷன் அவாய்டு பண்ணிட்டு வர மாதிரியான வேலைகள் செய்யறாங்கன்னா முடியுமா அப்படிங்கிறதோட செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இதுல அமெரிக்காவோட 16 கப்பல்களை மூழ்கடிச்சிருக்கு. அந்த மில்லினியம் சேலஞ்ச் அமெரிக்கா செஞ்சதுல அமெரிக்காவோட அதிநவீனமயமான கப்பல்கள் 16 கப்பல்களை மூழ்கடிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் ஏர்கிராஃப்ட் கேரியர், அதாவது விமானம் தாங்கிய போர்க்கப்பலை விட அமெரிக்காவே அந்த ட்ரில்லு செஞ்சு பார்த்து நம்மளால முடியாது போல அப்படிங்கிற அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறாங்க. இந்த மோட்டார் சைக்கிள் மெசஞ்சர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது நிறைய கப்பல்கள் வருது அப்படின்னா இவ்வளவு குட்டி குட்டி கப்பல்கள், வேகமா போகக்கூடிய கப்பல்கள் வந்து சுத்தி வளைச்சு தாக்குச்சுன்னா நம்மளால அந்த கப்பலை தாக்க முடியும். ஏன்னா இப்ப மேப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின் பாயிண்ட் வச்சிருக்காங்க எந்தெந்த இடத்துல மூவ் ஆயிருக்குன்னு. இப்ப அதை பின் பண்ணி ஒரு மிசைல் லான்ச் பண்ணும்போது அந்த போட் அங்க இருக்குமானே இருக்காது. சரி, அதை ஆட்டோ ட்ராக் பண்ணுது அப்படின்னா எத்தனை நேரத்துக்கு அந்த மிசைல் வேலை செய்யும்? அந்த ஸ்பீட் போட்ஸ் ரொம்ப வேகமா போகணும், ஸ்வைன் திரும்பிடும். இது விமானங்கள் இன்டர்செப்டார் ஒண்ணு ஏவுனாலே ஒரு விமானம் விழுந்துருமான்னு கேட்டீங்கன்னா இல்லையா? ஏன்னா அந்த விமானத்தை துரத்திட்டு போகும், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த விமானி பல வேலைகள் செய்வாங்க. அதே போலதான் இங்கேயும் இந்த ஸ்பீட் போட்ல இருந்து மிசைலையும் லான்ச் பண்ண முடியும், இன்டர்செப்டும் பண்ண முடியும், சப்ரஸும் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் வார்ஃபேரும் வச்சிருக்காங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். இப்ப ஆப்ரஹாமோட லிங்கன் கேரியர் இந்த பகுதிக்கு வருதுன்னு வச்சுங்க, $13 பில்லியன் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அமெரிக்காவுக்கு தேவை. ஃப்ளோட்டிங் சிட்டின்னு சொல்லுவாங்க, அதிகப்படியான பவர் இருக்கக்கூடிய ஒரு கேரியர் ஏர்கிராஃப்ட். அது மேல ஒரு சின்ன தாக்குதல் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கெட்டாஸ்ட்ராஃபிங்கிறது இங்கதான். இதே நேரத்துல ஈரானோட பல போட்டுகள் அடிச்சாலும் சின்ன சின்ன போட்டுகள் தான். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் நிறைய செஞ்சுக்க முடியும், ஆல்டர்னேட் பண்ணிடுவாங்க. அதுல இருக்கக்கூடிய மிஷின் கன்னு, மிசைல், ராக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானால அஃபோர்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஆனா எத்தனை விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை அமெரிக்கானால இழக்க முடியும்? எத்தனை அமெரிக்காவோட போர்க்கப்பல்களை இழக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஏன்னா 100 பேர் வரும்போது ஒரு கப்பல்னால என்ன செய்ய முடியும்? 100 பேர் தட்ட டைம்ல அடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய கேம் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம டெரைனும் அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல. ஏன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நான் ஒரு மிசைல் லான்ச் பண்ணான்னு வச்சுங்களேன், அமெரிக்காவோட இன்டர்செப்டார் மிசைலோட காசு எட்டுனா 2 மில்லியன். சரிங்களா? இதே ஈரானோட ஸ்வாம் ட்ரோன்கள் இதெல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா 10,000, 1000, $30,000, $50,000 பெருசு. சீப்பான ட்ரோனு இது போல செய்யறாங்க. இப்ப நீங்க காஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல அந்த போர்லயே நீங்க ஈடுபடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈரானோட எந்த ஒரு ஃபாஸ்ட் போட்டுமே நெருங்க முடியல, அடிக்க முடியல அப்படின்னா இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா அவங்க வேஸ்ட் இல்ல. காஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜில ஈரான் ஜெயிச்சிடுறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதுல ஜியாகிரபி ட்ராப் அப்படிங்கிறது போலதான் மிக முக்கியமான விஷயம். ஜியாகிரபி யூஸ் பண்றோம் இல்லையா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அட்வான்டேஜை வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கறதே இந்த ஜியாகிரபி தான். இந்த பூமி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குது. ரொம்ப நேரோவான வாட்டர் தான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நிலத்துக்கும் அந்த 2 நிலத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்பணும் கப்பல்கள்ல. அது வெறும் 39 கிலோமீட்டர் தான் வைடு. இது நீங்க பெரிய பெரிய டேங்கரு, விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள்லாம் வருதுன்னா 4 கிலோமீட்டர் வித்துக்குள்ள அதை திருப்பிடணும். அப்படி ஒரு டேர்ன்ல 4 கிலோமீட்டர் டேர்ன்ல வந்து திருப்பணும். நீங்க அந்த கப்பலை திருப்பலாம், கண்டெய்னர் திருப்ப முடியுமா? பின்னாடி வேற கப்பலையும் திருப்பணும்ல. இது எல்லாம் அதுல இருக்கக்கூடிய சிக்கல். அந்த மேப்ல நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல லார்ஜா இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட், டெஸ்ட்ராயரு இதெல்லாம் அங்க வந்ததுன்னா மென்யூர் பண்றதுக்கு இடமே இருக்காது. அவங்க வந்து பொறுமையா அந்த லைன்ல திரும்புறாங்க அப்படின்னா எந்த பகுதியில அவங்க திரும்புவாங்க அப்படிங்கறது ஈஸியா டிடெக்ட் பண்ணிக்க முடியும், ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். இது போல ப்ரிடிக்ட் பண்றதுனால அந்த இடத்துல வெயிட் பண்ணி அடிச்சிருவாங்க. பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கத்துல நின்று சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவாங்க, சுத்தி வந்து அடிச்சிருவாங்க. ஏன்னா ஈரானோட அந்த ஸ்பீடு போட்ஸ்ல வந்து பண்ணா பதுங்கிக்கிறதுக்கு, ஒளிஞ்சுக்கிறதுக்கு அங்க தீவுகள் நிறைய இருக்கு. ஈரானோட தீவுகள் நிறைய இருக்கு.
அவங்களுக்கு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. அது ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில வந்து சுத்தி வந்து அடிச்சிடுறதுனால அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனால எஸ்கார்ட் பண்றதே ரொம்ப ரொம்ப சிக்கல். அதுவும் ஸ்லோவா வரக்கூடிய கப்பல்களை இது போல இக்கட்டான ஒரு சூழ்நிலையில சின்ன ஒரு பாதையில அவங்க என்னதான் செஞ்சாலும் கண்டிப்பா அந்த கப்பலை அடிச்சிருவாங்க அப்படிங்கறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது அமெரிக்கா முன்னாடியே செஞ்சு பார்த்தும் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம்னா அட்டாக் பண்ணி ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வந்துடலாம். மிரட்டல்கள். இப்ப அலில் அர்ஜானி அவர்கள் போயிட்டாரு அப்படின்னா அடுத்த நபர் அவங்க வரும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க, உயிர் பயம் இருக்கும் அப்படிங்கிறது போல. அதுக்கு அவரு அப்பாஸ் அராச்சி அவர்கள் சொன்னார், இப்ப நான் போயிட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு அப்புறம் இன்னொரு ஆள் வந்து இந்த பதவி எடுத்துக்குவாங்க, அவ்வளவுதான். இது ஏன் இஸ்ரேலுக்கு அவங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரியல. நாங்களாம் அந்த ஒரு ஆள் நம்பியில இல்ல, எங்க சிஸ்டம் யார் இருந்தாலும் இல்லாட்டி வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இதுதான் இது இருக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது டெக்னாலஜிக்கல் சேலஞ்ச் அப்படிங்கிறது டிடெக்ஷன் அப்புறம் டார்கெட். ஸ்மாலா இருக்கக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணும், சாரி பெருசா இருக்கிறது ஸ்லோவா மூவ் பண்றது தான் டார்கெட் பண்றது ஈஸி. இது சிறுசா இருக்குது ஃபாஸ்டா இருக்கு. இப்படி இருக்கும்போது எத்தனை வெசல்கள், அதுவும் ஈரான் கிட்ட இருக்கிற ஹைடர் 110 வெசல் அப்படிங்கிற சொல்லுவாங்க, அது 200 கிலோமீட்டர் வேகத்துல போகும் ஒரு மணி நேரத்துக்கு. இது போல ஒரு ஃபாஸ்டா போறதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ரேடார்லாம் வந்து பண்ண டிசைன் பண்ணப்படல. ரொம்ப சிறுசா இருக்கிறதுனால ரேடார்ல டிடெக்ட் ஆகிறது ரொம்ப கம்மி, கிராஸ் செக்ஷன் தான். இதை இன்னும் டிஃபிகல்ட் ஆக்குறதுக்கு சப்மர்ஜ், செமி சப்மர்ஜ் எல்லாம் வச்சிருக்காங்க ஈரான். அதாவது அண்டர் வாட்டர்ல மூழ்கியே இருக்கும், வரானோடனே மேல வந்து அட்டாக் பண்ணிட்டு திருப்பி மூழ்கி தண்ணி கட்டியில போயிடும். இது போல கப்பல்கள்லாம் வச்சிருக்காங்க, சிறுசு சிறுசு தான் எல்லாமே. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால கமர்ஷியல் டிராபிக் அந்த இடத்துல கிளியர் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கு. கோஸ்ட் போட்டுன்னு சொல்லுவாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் அது. ஸோ எமிஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரேடாரை எமிஷன் கண்ட்ரோல் பண்ணி தான் இது போல கப்பல்கள்லாம் கொண்டு வருவாங்க. இந்த ஜிபிஎஸ்ல ஆஃப் பண்ணிட்டு அங்க ஒரு கப்பல் இருக்கா இல்லையான்றது தெரியாத மாதிரி எமிஷன் கண்ட்ரோல் இஎம்சிஓன்னு சொல்லுவாங்க, எமிஷன் கண்ட்ரோலுக்கு எம்கான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்படி பண்ணி தான் பண்றாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ரேடார்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு தான் வருவாங்க. பெருமளவுல ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணி அந்த கப்பல்கள்ல ஆப்ரேட் ஆகும். ஸோ இப்படி செய்யறதுனால அந்த சின்ன சின்ன கப்பல்கள் அவங்க கப்பல் பக்கத்துல இருக்குன்றதே அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் அமெரிக்கா அவங்களோட ரேடார்ஸ், பவர்ஃபுல் ரேடார்ஸ்லயும் ஆஃப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி ரேடார் மிசைல்கள் ஈரான் கிட்ட இருக்க அவங்களோட நில பகுதி ஏவிடுவாங்க. ரேடார் இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா துல்லியமா தாக்குதல் பண்ணும். எந்த அளவுக்கு துல்லிய தாக்குதல் அப்படிங்கறத நம்ம சவுதி, கத்தார் இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது தெரியுது. சேட்டலைட் இமேஜ் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிடலாம். என்னதான் அந்த வீடியோஸ் எல்லாம் ஏஐ வீடியோ அப்படி இப்படிங்கிறத சொன்னாலுமே சேட்டலைட் இமேஜ்ல தெரியுதுல, அடிச்சிருக்கிறாங்களா, லொத்து நுழுந்துருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் வந்துருது. துல்லியமா ரேடார்ஸ காலி பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துலயும். அவங்க என்னதான் சப்ரஸ் பண்ணாலும், வீடியோ வெளியே வர விடக்கூடாம சப்ரஸ் பண்ணாலும் சேட்டலைட் இமேஜ்ல தெரியத்தானே போகுது, தெரிஞ்சிடுது இல்ல. இது போல ரேடாரை வந்து துல்லியமா தாக்கி அளிக்குது. ஸோ அதனால அந்த மிசைல் கிட்ட இருந்து இவேடு பண்ணோம்னா அவங்க கப்பல்கள்ல இருக்கக்கூடிய ரேடாரை ஆஃப் பண்ணும். அப்படி ரேடார் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா கப்பலை சுத்தி வரை யார் இருக்காங்க என்ன இருக்கான்றது தெரியாது. ஸோ அப்படி தெரியல அப்படின்னா இந்த சின்ன போட்டுகள்லாம் அதை தாக்கிடுது. ஸோ அதனால கம்ப்ளீட்டா பாசிபிளே இல்லை. அதனால ஈரானுக்கு இழப்புகளே ஏற்படாதான்னு கேட்டா ஏற்படும். எத்தனை சின்ன சின்ன படைகள் அவங்க டவுன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். இந்த கப்பல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஈரானுக்கு கை கொடுக்குது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது ஈரானோட பேட்டில் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இருக்கு. இப்ப இதை கவுண்டர் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகள் இதே போல சின்ன சின்ன எடுத்து அங்க ஒரு காம்பேட் நடந்து ஒரு டைமும் ஒரு கப்பல்களுக்கும் எப்படி நம்ம ஒரு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி போகுதுன்னா அதை சுத்தி வர காரை நிப்பாட்டி வச்சு போறாங்க. அது போல செய்யணும். அது ரொம்ப காஸ்ட்லி. இது போல விஷயங்கள் நடக்குதுன்னா எல்லா நாளும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இங்க இருக்கக்கூடிய நாடுகள் போர் இல்லாம அமைதியா ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அது போர், அந்த இடத்துல வர்த்தகம் நடக்கும், இல்லைன்னா இல்ல. இது போல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அமெரிக்கா சிக்கிட்டதுனால இப்ப வெளியே போறதுக்கு வழி இல்லாம முடிக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா இந்த போர்ல இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் மாட்டிக்குவாங்க. இஸ்ரேல வந்து நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் ஈரானோட ஒரு நிலைப்பாடு. செக்யூரிட்டி கேரண்டி வேணும், சேஃப்டி வேணும். அப்படி அமெரிக்கா வெளியே போயிட்டாலும் என்ன சொல்றாங்க, அமெரிக்கா டாலர் யூஸ் பண்ணாம வர்த்தகம் பண்ணுங்கன்றாங்க. இது எல்லாமே சிக்கலா இருக்கு. எப்படி இந்த பிரச்சனையா முடிக்க போறாங்க அமெரிக்கா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரமா எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை. அடுத்த பேர் சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.